அதாவது ஏற்கனவே 11 வாரங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து படித்திருக்கிறோம். முக்கியமாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையை படிக்கும் போது நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு விபத்தே கிடையாது. தே ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். ஐ எம் நாட் அன் ஆக்சிடென்ட். யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். ஏதோ தற்செயலா இந்த உலகத்துல பிறந்துட்டோம், தற்செயலா இந்த குடும்பத்துல பிறந்துட்டோம்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் அழகாக அவருடைய உன்னத திட்டத்தின்படி உங்களையும் என்னையும் ஒரு குடும்பத்திலே உருவாக்கி பிறக்க வைத்திருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்போ தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பயங்கர ஆச்சரியமா இருக்கு, நம்மளால புரிந்து கொள்ள முடியல இல்லையா? ஆகவே தேவன் என்னுடைய வாழ்க்கைக்குன்னு சொல்லி அழகான ஒரு திட்டம் வச்சிருக்காரு. யாருமே நம்ம எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய காரியம், அவர் நம்மை நடத்தி செல்லக்கூடிய அந்த பாதையில அவரோடு நடப்போமானால், அவர் சொற்படி நடப்போமானால் கண்டிப்பா தேவனுடைய சித்தம் நிறைவேறும். அப்போ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையே வராதா? அதான் படித்துக் கொண்டிருந்தோம். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது தேவனாலே ஆயத்தப்படுத்தப்பட்டார். எவ்விதமாக ஆயத்தப்படுத்தப்பட்டார்? அந்த குடும்பத்துல கர்த்தர் தாவீதை ஆயத்தப்படுத்தினார். இரண்டாவது, யாருமே விரும்பாத ஒரு ஏரியா, என்ன ஏரியா தெரியுமா? பாடுகள் வழியாக தாவீதை கர்த்தர் பக்குவப்படுத்தினார். எத்தனை வருஷம் தெரியுமா? 1 வருடம் 2 வருடம் அல்ல, 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள். இப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணுமா சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா நீங்க உலக பிரகாரமாக பாத்தீங்கன்னாலும் சரி, வேதாகமத்துல பாத்தீங்கன்னாலும் சரி, உயரமான அல்லது உயரிய பணிக்கென்று ஒரு மனிதனை, ஒரு பெண்ணை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது அதற்கான பயிற்சிகள் மிகவும் கடினமாக இருக்கும். 10 வருஷம் சவுல் மூலமாக பல்வேறு விதமான வேதனைகளை அனுபவிக்கிறார் தாவீது. அப்போ இப்படி சூழ்நிலையில கர்த்தர் தாவீதை கைவிட்டு விட்டாரா? கைவிடவில்லை. நம்ம கூட அடிக்கடி அப்படி யோசிக்கிறோம்ல. வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள், வேதனைகள், எதிர்ப்புகள், நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்கும்போது, என்ன ஆண்டவரே, நான் உமக்காக தானே வாழ்றேன், ஏன் இந்த பிரச்சனைகள் சொல்லி கேட்போமானால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அவை எல்லாவற்றையும் எடுத்து, அந்த வேதனைகள், ஏமாற்றங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர் எல்லாத்தையும் எடுத்து என்னை இன்னும் சிறப்பாக உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிறார். சிறப்பாக உருவாக்குறது பயன்படுத்தி அவன் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்ல. ஆயத்தப்படுத்தக்கூடிய கர்த்தர். பாடுகள் தாவீதுடைய வாழ்க்கையில பண்புகளை உருவாக்கியது. பாடுகள் தாவீதுடைய வாழ்க்கையில பாடல்களை கொடுத்தது. இன்னைக்கு சங்கீதங்களை அவ்வளவு என்ஜாய் பண்ணி வாசிக்கிறோம் இல்லையா? சங்கீதங்கள் நம்முடைய இருதயத்துக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்குல்ல? சங்கீதங்கள் நம்ம எவ்வளவு தூக்கி விடுது இல்ல? எல்லாத்துக்கும் காரணம் தெரியுமா? அவர் உபத்திரவப்பட்டபடியினால அந்த உபத்திரவம் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஆறுதலாக இருக்கிறது. தாவீது கொஞ்சம் கூட யோசித்திருக்க மாட்டார். இத்தனை ஆண்டுகள் கழித்து தேவனுடைய பிள்ளைகளாக பல்வேறு இடங்கள்ல பல்வேறு வயதினராக கூடி வரக்கூடிய நாம் தாவீதின் சங்கீதங்கள் மூலமாக தேவனை துதிப்போம், தாவீதின் சங்கீதங்கள் மூலமாக நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்திக் கொள்வோம்னு அவருக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நல்லவர். அவர் அதை எடுத்து ஆசீர்வாதமாக தாவீதுக்கு பயன்படுத்தினார். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, தொடர்ந்து படிக்க போறோம். பாடுகள் பண்புகளை உருவாக்குகிறது. இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய பகுதி 1 சாமுவேல் 23வது அதிகாரத்துக்கு நம்ம வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம், அதுல இருந்து ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன நடக்குது? தாவீது சவுலுடைய கைக்கு தைப்பித்து ஓடிக்கொண்டே இருக்கார். ஓடிக்கிட்டு இருக்கும் போது பல்வேறு சூழ்நிலைகள்ல தானே தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு அவர் முயற்சி பண்றார். ஆனா இந்த 23வது அதிகாரத்துல வேறு ஒரு பண்பு தாவீது கிட்ட உருவாவதை நம்ம பார்க்கிறோம். சிறு வயதுல கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருந்த தாவீது இந்த பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில அநேக நேரங்கள்ல தான் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ன எண்ணம் அவருக்குள்ள வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அபிமெலேக்கு முன்னாடி போய் பைத்தியக்காரை மாறி எப்படியாவது தன்னை பாதுகாத்து கொள்ளலாம்லாம் யோசித்தார். திருப்பி அந்த இடத்த விட்டு ஓடிலாம் போயிடுற. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பண்பு தாவீதுடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுகிறதுன்றதை படிக்கலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய கேகிலான்ற இடத்துல பெலிஸ்தியர் களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள். இந்த பெலிஸ்தியர் நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி ஒரு கொள்ள கூட்டம்.
இந்த பெலிஸ்தியர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா அறுவடை பண்ணி கோதுமை மணியானது அல்லது தானியங்களை அவங்க பதறடித்து அதை பாதுகாத்து வைக்கலாம்னு சொல்லி எடுக்கிற டைம்ல இவங்க வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த களஞ்சியங்களை இவர்கள் கொள்ளையிடுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே தாவீது என்ன செஞ்சிருக்கலாம்? அடுத்த வசனங்கள்ல வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, கர்த்தர், நீ போ, பெலிஸ்தியரை முறிய அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது கிளம்பி போயிருக்கலாம் இல்லையா? பெலிஸ்தியர் கர்த்தருக்கு எதிரி தானே. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது அவங்க கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்காங்க, களஞ்சியங்களை கொள்ளையிட்டு கொண்டிருக்காங்க. அப்போ கிளம்பி போயிருக்கலாமான்னு சொல்லி யோசிக்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையில பாடுகள் ஒரு பக்குவத்தை உருவாக்கிறது. என்ன பக்குவம் தெரியுமா? நேர உடனே கிளம்பி தாவீது போல, நான் கூட இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கூட்டிக்கிட்டு அங்க போல. அதுக்கு பதிலா தாவீது யார்கிட்ட போறாரு தெரியுமா? கர்த்தரிடத்துல போறார். கர்த்தரிடத்துல போய், ஆண்டவரே, நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறிய அடிக்கலாமான்னு சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரித்த தாவீது. கர்த்தரிடத்திலே விசாரித்த தாவீது. இந்த பண்பு எவ்விதமாக உருவாகியது? ஆண்டவரே, அநேக நேரங்கள்ல நான் செய்யக்கூடிய காரியம் சரியா இருக்கலாம், என்னுடைய லாஜிக்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த லாஜிக் படி சரியா இருக்கலாம். லாஜிக் படி பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர் எதிரிகள் தான். பெலிஸ்தியர் தேவனுக்கு எதிரான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. பெலிஸ்தியர் ஏற்கனவே தாவீது பல்வேறு இடங்கள்ல முறியடித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையின் பாடுகள் மத்தியில கடந்து வரும்போது தாவீது கற்றுக்கொண்ட ஒரு காரியம் தெரியுமா? ரெண்டு காரியங்கள். ஒன்று, கர்த்தரை சார்ந்து கொண்ட தாவீது, கர்த்தரிடத்திலே விசாரித்த தாவீது. அழகா அந்த வேதாகமம் சொல்லுது இல்லையா? கர்த்தரிடத்தில் விசாரித்துன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஒரு புது ஊருக்கு போறோம் அல்லது புதிய ஒரு காரியத்தை செய்ய போறோம், நமக்கு அது தெரியலன்னு உடனே நம்ம என்ன செய்யறோம்? ஒருத்தட்ட விசாரிக்கிறோம். அவ்விதமாக இவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, இந்த பெலிஸ்தியரை போய் நான் முறிய அடிக்கலாமான்னு சொல்லி கர்த்தரிடத்துல போய் என்ன செய்யறேன்? விசாரிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான உபத்திரங்கள் வழியாக கடந்து செல்லும் போது கர்த்தர் எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நம்மை உருவாக்கும் போது இந்த பண்பு நமக்குள்ள உருவாகுதா? அநேக நேரங்கள்ல அனுபவங்கள் கூட கூட நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? என்னுடைய அனுபவத்தை சார்ந்து, என்னுடைய அறிவை சார்ந்து, என்னுடைய கடந்த கால வெற்றிகளை சார்ந்து அதன் அடிப்படையில நான் செயல்பட ஆரம்பிச்சிடுறேன். நீங்க வேதாகமத்துல படிச்சீங்கன்னா நிறைய பகுதிகள் அவ்விதமாக வருகிறது. நீங்க யோசுவா புத்தகத்தை படிச்சு பார்க்கும்போது, யோசுவா புத்தகத்துல எரிகோ கோட்டையை அவர்கள் 7 நாள் சுற்றி வருகிறார்கள். 7வது நாள் சுற்றி வரும்போது ஆர்ப்பரிக்கிறார்கள், எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்துருச்சு. ஒரு மகா பெரிய வெற்றி. எவ்விதமாக வெற்றி பெற்றார்கள்? கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னபடி செய்தார்கள். அடுத்து ஒரு பட்டணம் வருகிறது, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆயின்ற ஒரு பட்டணம். அந்த பட்டணம் ஒரு சின்ன பட்டணம். உடனே யோசுவா என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லா படையும் அங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் பேர் போனா சீக்கிரமா அதை என்ன செய்யலாம், முறியடிச்சிடலாம்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டு விட்டார் யோசுவா. ஏன் விதமாக அவர் தீர்மானித்தார்? கடந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் எதிர்கால வெற்றிக்கு நமக்குரிய தைரியத்தை கொடுக்குது. ஆனா தாவீது கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? கடந்த கால வெற்றிகள், கடந்த கால தோல்விகள், கடந்த கால பாடுகள் எல்லாமே, ஆண்டவரே, என்னுடைய அறிவு அல்ல ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் செய்வேன் என்பதை தாவீது கற்றுக்கொண்டார். ஏன்? ஆண்டவர் தாவீதை ராஜாவாக மாற்றும் போது தேவன் தாவீதின் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில பாடுகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது இந்த பண்பை நம்ம கற்றுக்கொண்டிருக்கோமா? சின்ன காரியமோ பெரிய காரியமோ கர்த்தரிடத்துல விசாரிக்கிறோமா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டுல உள்ள அனுபவம், இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேசேஜ், அதனால இந்த பேசேஜ் மாதிரி எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட பேச மாட்டார். அப்படி இல்ல. வேதாகமத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு தெரியும் இல்லையா? சங்கீதம் 32:8 என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்றேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை கொஞ்சம் கர்த்தரிடத்துல கேட்டுட்டு போயிருந்தோமானா
எவ்வளவு இழப்புகளையும் எவ்வளவு குழப்பங்களையும் தவிர்த்திருக்கலாம் இல்லையா? நம்ம பொதுவா செய்யக்கூடிய காரியம் தெரியும், எல்லா பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஐயோ ஆண்டவரே நான் தப்பா போயிட்டனோ, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஆனா இந்த இடத்துல தாவீது பெலிஸ்தியர் படைகளை நான் சென்று கேகிலாவிலே யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா என்று கர்த்தரிடத்திலே விசாரித்தார். கர்த்தரிடத்திலே விசாரிக்கக்கூடிய தாவீது. சரி, அவர் விசாரிச்சவங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? 2ஆம் வசனத்துடைய பின்பகுதி, நீ போ, பெலிஸ்தியரை முறிய அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். எவ்வளவு அக்கறையுள்ள கர்த்தர் இல்லையா? தாவீது போய் கேட்கும் போது, என் மேல உனக்கு விசுவாசம் இல்லையான்னு சொல்லி சொல்ல, தன்னிடத்துல வந்து தன்னுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விசாரிக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கர்த்தர். நம்ம கேட்கிறோமா இல்லையான்றதான் கேள்வி. உடனே என்ன செய்யறாருன்னா, அதை கேட்டுட்டு தன்னுடைய மனுஷன் இடத்துல வர, அவருக்கு கீழே ஏறக்குறைய 400க்கும் அதிகமான படை வீரர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்தை அப்படியே பாருங்க. ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, கர்த்தர் இவ்விதமாக சொன்னார்னு சொல்லி தாவீது வந்து தன்னுடைய சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்றாரு. ஒரு தலைவன் கர்த்தரிடத்துல விசாரித்து தன்னை பின்பற்றக்கூடிய கீழே உள்ள மக்களிடத்துல வந்து சொல்லுகிறார். சொன்ன உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். அந்த டெரிட்டரியை பிரிக்கிறாங்க. யூதாவுடைய பார்டர், யூத சாம்ராஜ்யத்துடைய யூதா கோத்திரத்துடைய எல்லையில் இருக்கக்கூடிய இடம் இந்த கேகிலா. நாங்க யூதேயா தேசத்துக்குள்ள இருக்கும் போது அல்லது நம்முடைய இஸ்ரவேல் பட்டணத்துக்குள்ள இருக்கும் போதே எங்களுக்கு பயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம், இங்க இருக்கும் போதே நாங்க பயப்படுறோம். அப்படி இருக்கும்போது எதிரிகளுடைய டெரிட்டரி, எதிரிகளுடைய எல்லைக்கு பக்கத்துல நாங்க போகணும்னா என்ன ஆகும் சொல்லி தங்களுடைய பயத்தை தெரிவிக்கிறார்கள். பயத்தை தெரிவிக்கிறார். தாவீது உடனே என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? ஏன் இப்படி பயப்படுறீங்க, உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம். ஒன்று, கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் கேகிலாவிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுன்னு சொல்லி சொல்றார். ஆனா யாரை கூட்டி கொண்டு சென்று யுத்தம் செய்ய வேண்டுமோ அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க வரமாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ எதை நம்ம தீர்மானிக்கிறது? நல்ல கேள்வி இல்லையா? அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார், மனிதர்கள் சூழ்நிலைகளை பார்த்து வேறு ஒரு காரியத்தை நம்ம கிட்ட சொல்றாங்க. வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் அது உண்டு, மறந்துறாங்க. தனி வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய பணியாக இருக்கலாம், நம்முடைய திருமணமாக இருக்கலாம், அல்லது நம்ம பணிபுரியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தீர்மானமாக இருக்கலாம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல கேட்கும் போது அவர் ஒரு காரியத்தை சொல்றார். ஆனா யார் மூலமாக அதை நிறைவேற்ற வேண்டுமோ அவங்க கிட்ட போய் சொல்றோம். உதாரணத்துக்கு உங்க பெற்றோர்கிட்ட போய் நீங்க சொல்றீங்க, அல்லது உடன்பிறப்புகள்கிட்ட சொல்றீங்க, அல்லது உங்க கூட சேர்ந்து ஊழியத்துல ஈடுபடக்கூடிய மக்களிடத்துல சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ முடியாது, பயமா இருக்கு, பயமா இருக்கு, இது ஞானம் இல்லாத தீர்மானம்னு சொல்லி சொல்றாங்க. இவ்விதமாக ஒரு 2 விதமான கருத்துக்கள் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தாவீது பதிலளிக்கிறார். என்ன செஞ்சாங்கன்றதை பாருங்களேன். 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். தேவனுடைய சித்தத்தை உறுதிப்படுத்தின தாவீது தேவனிடத்துல விசாரிக்கிறாரு. அழகா அந்த வசனம் சொல்லுது, மறுபடியும் போய் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். தன்னுடைய சொந்த இஷ்டப்படி காரியங்களை தீர்மானிக்கல. 2வது, தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனைகள், பயங்கள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தலைவன் இந்த தாவீது. ஏன்? தன்னுடைய வாழ்க்கையில வேதனை வழியா கடந்து போனதால அந்த பயம்னா என்னன்றத அவருக்கு தெரியும். ஏற்கனவே அபிமெலேக்கு முன்னாடி போய் உருவம் மாறி வாயிலிருந்து எச்சியெல்லாம் வடிய விட்டு பைத்தியக்கார மாதிரி நடித்தவர் தான் அந்த தாவீது. தானே பெலிஸ்தியருக்கு அந்த அளவுக்கு பயப்பட்டவர். அப்படி இருக்கும்போது தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஜனங்கள் பயப்படுவது எளிது என்பதை வாழ்க்கையின் வேதனையின் வழியாக கற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல எப்படி இருக்குன்றதை யோசித்து பார்ப்போம். தாவீது செய்த காரியம், தேவைகள் மத்தியில தேவனிடத்திலே விசாரித்தார்.
மனிதர்களுடைய கருத்துக்கள் மத்தியிலேயும் கர்த்தரிடத்தில் விசாரித்தார் தாவீது. கர்த்தர் என்ன சொல்றாரு? மறுபடியும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், தாவீதே பயப்படாத, நீ போவாயானால் கேக்கிலாவை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தை உறுதிப்படுத்துவதற்கு எத்தனை முறைனாலும் தேவனுடைய சித்தத்தை போய் கேட்கலாம். அநேக தம்பிமார் தங்கைமார் கேட்பாங்க இல்லையா, ஆனா இது கர்த்தருடைய சித்தமா, இது கர்த்தருடைய சித்தமா, எவ்விதமாக நான் அறிந்து கொள்வது? கர்த்தரிடத்துல போய் என்னுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் அதை உறுதிப்படுத்தலாம். அவர் அத்தனை முறையும் பொறுமையாக அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். சின்ன தீர்மானங்களாக இருந்தாலும் சரி, பெரிய தீர்மானங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 100 தடவை உறுதிப்படுத்துறது தவறே கிடையாது. ஆனால் அதற்கு பின்பு அதை நிறைவேற்ற வேண்டும். இந்த இடத்துல பாருங்களேன், என்ன செய்யறார் தாவீது? உடனே 5ஆம் வசனம், அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாக கேகிலாவின் குடிகளை தாவீது ரட்சித்தான். கர்த்தரிடத்துல விசாரித்து தன்னுடைய சந்தேகங்களையும் கர்த்தரிடத்துல தெளிவுபடுத்திவிட்டு மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போய்விட்டு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தாவீது நிறைவேற்றி முடித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்கலாமா? என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறனா, மற்றவங்களுடைய விருப்புகளை நிறைவேற்றுகிறனா, அல்லது கர்த்தரிடத்துல விசாரித்து, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதை என்னுடைய வாழ்க்கையிலேயும் நானும் குடும்பமாக என் கூட உள்ள மற்ற மக்களும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் என்ற பண்பு தாவீதுடைய வாழ்க்கையில இந்த பாடுகள் மத்தியில உருவாகியது. இன்னைக்கு கர்த்தரிடத்துல விசாரிக்கிறோமா, அல்லது நாமே காரியங்களை திட்டமிட்டு நாமே காரியங்களை செய்து கொண்டு போறோமா? விளைவு பயங்கர குழப்பங்களை நம்ம அனுபவிப்போம். ஒவ்வொரு படியிலேயும் கர்த்தரிடத்திலே விசாரித்த தாவீது கர்த்தரிடத்துல போய் நிக்கிறார். தன்னுடைய ஸ்கில் அவர் என்ன செய்யல, சார்ந்து கொள்ள இல்லை. அடுத்து என்ன நடக்குதுன்ற பாருங்களேன். 6ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்துல இருந்து, அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். அகிமேலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. ஏபோத்துனா என்னன்றதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆசாரியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடை, முக்கியமா பிரதான ஆசாரியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடை. அதுல என்ன இருக்கும்? ஊரீம் தும்மீம் சொல்லி 2 மரக்கட்டையினாலே செய்யப்பட்ட அல்லது வேற தந்தத்தாலே செய்யப்பட்ட வேற ஒரு துணியால செய்யப்பட்ட 2 டைஸ் இருக்கும். டைஸ்னா ஆம் இல்லை என்று இருக்கலான்றாங்க. இந்த 2 இதுவும் ஆசாரியனுடைய ஆடையில இருக்கும். பிரதான ஆசாரியனுடைய ஆடையில எதுக்காக இருக்கும்? அதை பயன்படுத்தி தேவன் இந்த காரியத்துக்கு எஸ் சொல்றாரா நோ சொல்றாரான்றதை என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. நம்ம போன முறை படிக்கும்போது படிச்சோம் இல்லையா, சவுலுக்கு கீழே இருந்த அந்த தோவேக்கு என்பவன் அந்த அகிமேலேக்குடைய எல்லா குடும்பத்தாரை வெட்டி கொண்டு போட்டுறான். அப்படி கொண்டு போடப்படும் போது ஒரே ஒருத்தன் தப்பித்து போயிடறான். அவன் பேர் என்னன்னா அபியத்தார். அபியத்தார் யாரு? ஆசாரியர். பின்னாடி தாவீதுடைய வாழ்க்கையில பிரதான ஆசாரியனாக இருந்து செயல்பட்டவர் இந்த அபியத்தார். சவுல் ஆசாரிய ஊழியத்தை அழித்தான், தாவீது ஆசாரிய ஊழியத்தை உயிர்ப்பித்தார். சரி, அவங்க கிட்ட போய் ஏபோத்து இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்றத பாருங்க. தாவீது 7ஆம் வசனம், தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். சவுல் தொடர்ந்து தாவீதை வேட்டையாட வேண்டும் என்று பின்தொடர்ந்து வருகிறார். என்ன செஞ்சார் தாவீது? கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்தார். கர்த்தருடைய சித்தப்படி அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஏற்கனவே சவுலுக்கு நன்மை செஞ்சிருக்கார், சவுலுடைய குடும்பத்தாருக்கு நன்மை செய்திருக்கார், சவுலுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கார். இந்த இடத்துல அவர் தன்னுடைய வேலை உண்டுன்னு சொல்லி பாக்குறார். போயிட்டு இருக்கும் போது
அந்த கேகிலால அவர் வெற்றி பெற்றதை கேள்விப்பட்ட சவுல், எதிரிகளை முறியடைத்ததை கேள்விப்பட்ட சவுல் சந்தோஷப்பட்டிருக்கலாம், சந்தோஷப்படல. இந்த இடத்துல அது ஒரு அரணான பட்டணம், அங்க தாவீது இருப்பாரானா அவரை எளிதா போய் பிடிச்சுக்கிட்டு வரலான்னு சொல்லி அவர் யோசித்தார். மனிதர்களுடைய கண்ணோட்டத்துக்கும் தேவனுடைய கண்ணோட்டத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? கர்த்தர் நம் மூலமாக அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். மனிதன் அந்த சூழ்நிலையில் தன்னுடைய பகையை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். சாரி, இந்த இடத்துல உடனே அவர் திட்டமிட்டு தாவீதை வேட்டையாடணும்னு சொல்லி கிளம்பி வர்றார். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 9ஆம் வசனம். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். ஒன்று, பெலிஸ்தியர் கேகிலாவில் உள்ள களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் சொல்லி கேள்விப்பட்ட போது கர்த்தரிடத்துல விசாரித்த தாவீது. இரண்டாவது, தான் கூட உள்ள அந்த தன்னுடைய மனிதர்கள் பயந்த போது கர்த்தரிடத்துல விசாரித்த தாவீது. கர்த்தர் கேகிலால போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லி கேகிலால ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து கேகிலாவுடைய மக்களை பாதுகாத்துட்டார். இப்ப அடுத்த ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? எதிரியாகிய சவுல் கேகிலாவுக்கு தேடி வரப்போறான், தன்னை கொல்வதற்கு வகை தேடுறான், தன்னுடைய முழு மிலிட்டரியோட வரான். இந்த சூழ்நிலை என்ன செய்யறது? தாவீது தப்பித்து ஓடி இருக்கலாம் இல்லையா? ஆனா தாவீது மறுபடியும் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஏபோத்தை இடத்திலே கொண்டு வா. ஏன் கொண்டு வர சொல்றாரு? ஆண்டவரே, சவுல் அங்கிருந்து வர, சவுல் வரும்போது என்னுடைய எதிரி கையில நான் மாட்டுவனா மாட்ட மாட்டான்றத மறுபடியும் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார் தாவீது. கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். 10ஆம் வசனம். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். ஆண்டவற்றை போய் சொல்றாரு, ஆண்டவரே, இந்த கேகிலால இருக்கக்கூடிய மனுஷரை பெலிஸ்தியத்திலிருந்து நான் பாதுகாக்கிறதுக்காக நான் போய் யுத்தம் பண்ணியிருக்கிறேன். அதன் விளைவாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனா நான் இங்க இருக்கிறத கேள்விப்பட்டு என்ன மட்டும் இல்ல, இந்த கேகிலால இருக்கக்கூடிய எல்லா மனுஷரையும் அழிப்பதற்காக யார் கிளம்பி வரா? சவுல் கிளம்பி வர. ஆண்டவரே, நான் என்ன செய்யறது சொல்லி ஏபோத்தை வைத்து விசாரிக்கிறான். அடுத்த வசனம் பாருங்களேன். 11ஆம் வசனம். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ? ஆண்டவரே, நான் அவங்க வந்தாங்கன்னா நான் யாருக்கு உதவி செய்தனோ அந்த மக்கள் என்னை எதிரியுடைய கையில ஒப்பு கொடுப்பாங்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடியால் சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவை இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார். அவன் வருவான் என்றார். மறுபடியும் கர்த்தரிடத்துல விசாரித்த தாவீது, ஆண்டவரே, இப்படி ஒரு செய்தி வருது, அந்த செய்தி உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியல. சவுல் என்னை தேடி வருவானா? கேகிலாவுக்கு வருவானா? ஆண்டவர் சொல்றாரு, வருவான், வருவான்னு சொல்லி சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அடுத்து பாருங்களேன். 12ஆம் வசனம். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். எவ்வளவு நன்றியற்ற ஒரு சமுதாயத்துல வாழ்றோம் இல்லையா? அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க. எந்த கேகிலா பட்டணத்தாருக்காக போய் சண்டை போட்டு பெலிஸ்தியர் கிட்ட இருந்து அவங்களுடைய களஞ்சியங்களையும் ஆடு மாடுகளையும் மனிதர்களையும் பாதுகாத்தாரோ, அதே தாவீதுக்கு பிரச்சனை வரும்போது, அதாவது சவுல் அவனை தேடி வரும்போது இந்த கேகிலா பட்டணத்தார் என்ன பண்ணிருக்கணும்? தாவீதை பாதுகாத்திருக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றார், சவுல் வருவான், இவர்கள் நன்றியற்றவர்கள், இவர்கள் கட்டாயமாக உன்னை பிடிச்சு யார் கையில கொடுத்துருவாங்க? எதிரி கையில கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாடுகள் மக்களுடைய முகத்திரையை கிடைக்கிறது. பாடுகள் பண்புகளை வெளிப்படுத்துகிறது. நம்ம மறுபடி படிக்கிறோம் இல்லையா? இப்படி ஒரு பிரச்சனை வராட்டா கேகிலா பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தாவீதுக்கு தெரியாது. தான் நன்மை செய்தபடியினாலே அவர்களும் நன்மை செய்யக்கூடிய நபர்கள் சொல்லி தாவீது அறிந்து வைத்திருந்தார். ஆனா அவங்க அப்படி இல்லை. தங்களுடைய சுய பாதுகாப்புக்காக தனக்கு நன்றி செய்த ஒரு மனிதனை, நன்மை செய்த ஒரு மனிதனை பலி கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ அங்க இருக்காது, அங்கிருந்து போயிருன்னு சொல்லி சொல்றாரு.
வாழ்க்கையில எத்தனை முறை வேதனையான பாதையில கடந்து செல்லும் போது, ஆண்டவரே, மனிதர்களை நம்பி போய் நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? மனிதர்கள் மனிதர்கள் தான். மனிதர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஆண்டவரே, நீங்க எனக்கு வேண்டிய டிசர்ன்மெண்ட் தாங்க, பகுத்தறியக்கூடிய ஞானத்தை தாங்க. உண்மையாகவே என்னை நேசிக்கக்கூடிய நபர்கள் யார், எனக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். மிக மிக முக்கியம். நீங்க அநேக சகோதர சகோதரிகள் பகிர்ந்து கொள்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்களை நம்புனே ஏமாத்திட்டாங்க. இவங்களுக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், ஆனா அவங்க துரோகிகளாக மாறிவிட்டார்கள். ஏன்னா நம்ம நன்மை செய்யும் போது நன்மை வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். அப்ப அவங்க அப்படிப்பட்டவங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கர்த்தருடைய சமூகத்துல தரித்திருக்கும் போது கர்த்தர் ஆபத்தான மனிதர்களுடைய வலைகளில் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். எல்லா நேரத்திலும் இல்ல, சில நேரத்துல அலோவ் பண்ணவும் செய்யறார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்கள் வரும்போது, மனிதர்களை புரிந்து கொள்ளாத போது, ஆண்டவரே, இவங்களை நம்பி இந்த காரியத்துல ஈடுபடலாமா சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறோமா? கேகிலா பட்டணத்தை மீட்பதற்கும் கர்த்தருடைய சமூகத்துல தாவீது மன்றாடினார். தாவீது கர்த்தருடைய சமூகத்துல போய் விசாரித்தார். தன்னோட கூட இருக்கக்கூடிய சகோதரர் பயப்பட்ட போது கர்த்தரிடத்துல விசாரித்தார். இங்க சவுல் வருவானான்னு விசாரித்தார். சவுல் வரும்போது கேகிலாவின் மக்கள் தன்னை அவருடைய கையில கொடுப்பாங்களா இல்லையா என்பதை கர்த்தரிடத்துல விசாரித்தார். கர்த்தரோடு நடக்கக்கூடிய ஒரு தாவீது எங்க தெரியுமா? காடுகள்ல, மலைகள்ல, முட்புதர் மத்தியில ஒரு காடையை போல, ஒரு குருவியை போல இந்த சவுலுக்கு தப்பி ஓடும் போதும் தாவீது கர்த்தரோடு நெருக்கமாக இருந்தார். ஆகவே கர்த்தர் தாவீதை வழி நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மிக மிக முக்கியமான காரியம் தான். பாடுகள் தாவீதுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பண்பை உருவாக்கியது. என்ன பண்பு? ஆண்டவரே, நீர் தான் என்னை வழி நடத்த வேண்டும், உண்மையே சார்ந்து கொள்வேன், மனிதர்களை அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன கேள்விகளோடு, என்னென்ன பிரச்சனைகளோடு இந்த ஐக்கியத்துல நீங்க பங்கு பெறுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அறிவார். கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் தெரியுமா? அவற்றை போ, என்னிடத்தில் வா மகனே மகளே, நான் உனக்கு சிறப்பானதை செய்வேன், என்னுடைய சிறந்த திட்டத்தின்படி வழி நடத்துவேன் சொல்லி கர்த்தர் சொல்லிக்கிறார். மனிதர்களை சார்ந்து அல்ல, நம்முடைய மூளை அறிவை சார்ந்து அல்ல, கடந்த கால அனுபவத்தை சார்ந்து அல்ல, கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது இந்த காரியங்கள் நடக்கும் நடக்கும். உடனே என்ன பண்றாரு தெரியுமா? தாவீது அங்கிருந்து கிளம்பி போறதுக்கு முயற்சி பண்றார். தொடர்ந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். சரி, அடுத்து என்ன நடக்குதுன்றத முன்னாடி பார்க்கலாம். 15வது வசனத்துல இருந்து இன்னும் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்குது. 15வது வசனம். தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பேன், அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று தன் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். வேட்டையாட தேடக்கூடிய சவுல் தங்களுக்கு செய்த நன்மையை மறந்து எதிரியுடைய கையிலே தாவீதை ஒப்பு கொடுக்க துணிந்த கேகிலாவின் மக்கள், நன்றியற்ற மக்கள். இந்த சூழ்நிலையில தாவீது தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக காட்டுக்குள்ள போய் இருக்கிறார். காட்டுக்குள்ள இருக்கும்போது ஒருவர் தேடி வருகிறார். அவரை பற்றி நம்ம படிக்கிறோம். யார் தெரியுமா?
சவுலின் மகனாகிய அடுத்த பட்டத்து இளவரசனாகிய யோனத்தான் தாவீதை தேடி வருகிறான். எங்க வரா தெரியுமா? பட்டணத்துக்குள்ள இருந்து, அரண்மனையில இருந்து தாவீதை காட்டுக்குள்ளே தேடி வரக்கூடிய சிநேகிதன். பாடுகள் பண்புகளை வெளிப்படுத்துகிறதுன்னு படிச்சோம் இல்லையா? இந்த பாடுகள் மத்தியில கேகிலாவின் மனுஷர் எப்படிப்பட்டவன்றத தாவீது கர்த்தர் மூலமாக அறிந்து கொண்டார். இங்க பாத்தீங்கன்னா யோனத்தான் தாவீதின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, உண்மையான அன்பு. இத்தனைக்கும் அடுத்து ராஜாவாக முடிசூட்டப்பட வேண்டியவர் இந்த யோனத்தான். ஆனா அந்த யோனத்தான் என்ன செய்கிறாரு? காட்டுல ஒரு தப்பி போகக்கூடிய மானை போல, முயலை போல ஓடிக்கொண்டிருக்கிற தாவீதை தேடி வருகிறார். தேடி வந்த நண்பன் யார்? யோனத்தான். உண்மையாவே நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம்னா அவங்க வாழ்க்கையில பாடுகள் வழியா கடந்து செல்லும் போது, தேவைகள் வழியா கடந்து செல்லும் போது நம்ம அவங்களை தேடி போவோம் இல்லையா? அநேக மக்கள் சொல்றது, அவங்க என்ன தேடி வந்தா நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். அப்படி இல்லை. நம்ம காதுக்கு அவர்களுடைய தேவை வரும்போது உண்மையான அன்பு இருக்குமானால் நாம் அவரை தேடி சொல்லுவோம். இந்த இடத்துல தேடி வந்த நண்பர். அடுத்து பாருங்களேன், தாவீதின் கைகளை தேவனுக்குள் திடப்படுத்தின நண்பர். தேவனுக்குள் திடப்படுத்தின நண்பர். கர்த்தர் எத்தனை ஏதுக்களை பயன்படுத்துறார் இல்லையா? வழி நடத்தக்கூடிய கர்த்தர், பலப்படுத்தக்கூடிய கர்த்தர். ஒரு பக்கம் சவுல் அழிக்க வேண்டும் சொல்லி யோசிக்கும் போது, அதே நேரத்துல காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தாவீதுடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் யோனத்தான் அனுப்புறார். யோனத்தானும் தாவீதும் உயிருக்குயிரான நண்பர்கள் சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். தேடி வந்த நண்பன், கரங்களை கர்த்தருக்குள் பலப்படுத்தின நண்பன். 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நீங்க 17ஆம் வசனம், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. உற்சாகப்படுத்தின நண்பன். யாரை பத்தி சொல்றார்? தன்னுடைய அப்பாவை பத்தி சொல்றார். தன்னுடைய அப்பா எந்த காரணத்தை கொண்டோ உம்மை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய். யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? தன்னுடைய தகப்பன் மூலமாக வேட்டையாடப்படுவதற்காக பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற தன்னுடைய நண்பனை பார்த்து சொல்றார். ஏன் விதமாக சொல்கிறார்? கர்த்தர் அந்த சூழ்நிலையிலேயும் தன்னுடைய சித்தத்தை யோனத்தான் மூலமாக தாவீதுக்கு ஞாபகப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருடைய சித்தம் எப்படியும் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று கர்த்தருக்குள்ளே தாவீதை பலப்படுத்துகிறான் இந்த யோனத்தான். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு விசுவாசிகள் நம்ம சொல்றோம், தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி சொல்றோம். மற்ற சக விசுவாசி அல்லது நம்ம நேசிக்கக்கூடிய மக்கள், நம்ம சிநேகிக்கக்கூடிய மக்கள் பாடுகள் வழியா கடந்து செல்லும் போது நம்முடைய மனப்பான்மை எவ்விதமாக இருக்கிறது? இந்த இடத்துல தாவீது யோனத்தானுடைய நட்பு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அந்த நட்பு ஆவிக்குரிய நட்பு. எந்த விதத்துல பலப்படுத்தினா தெரியுமா? கர்த்தருக்குள்ள அவர் திடப்படுத்தினார். கர்த்தருடைய சித்தத்தை சொல்லி, நீ கண்டிப்பா ராஜாவா இருப்ப, என்னுடைய தகப்பனார் உன்னை அழிக்க முடியாது, கர்த்தருடைய திட்டத்தை சொல்லி உற்சாகப்படுத்துற தேடி வந்த நண்பன், திடப்படுத்தின நண்பன், தேவனுடைய திட்டத்தை ஞாபகப்படுத்தி உறுதிப்படுத்தின நண்பன். அடுத்து பாருங்களேன், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதா இருப்பேன். எவ்வளவு தாழ்மை உள்ள சுயநலமற்ற ஒரு நண்பன் இல்லையா? நீங்க ராஜாவா இருப்பீங்க, ராஜாவாக வேண்டியது யோனத்தான். ஆனா எது சொல்ல தெரியுமா? நீங்க ராஜாவா இருப்பீங்க, உமக்கு அடுத்து பிஏ மாதிரி, படை தளபதி மாதிரி நான் இருப்பேன்னு சொல்றேன். எவ்வளவு சுயநலமற்ற, தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்த யோனத்தான். ஆனா பின்னாடி அவர் இறந்துடுற. தாவீது யோனத்தான் இறக்கும்போது ஒரு பாடல் பாடுறார், எந்த அளவுக்கு அவரை நேசித்தார் சொல்லிட்டு, இப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். தேவனுடைய சித்தம் இதுதான், அது எங்க அப்பாவுக்கும் நல்லா தெரிஞ்சுதான் உங்க வேட்டையாடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறான்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? கடைசியா தேவையுள்ள பயத்தோடு, வேதனையோடு, பாடுகளோடு கடந்து செல்லக்கூடிய மக்களை தேடி போய் அவர்களுக்கு நம்ம திடப்படுத்தினது உண்டா? தேவன் அதுக்குதான் வச்சிருக்க. தோவேக்கு மூலமாக ஆபத்து வருகிறது, சவுலின் மூலமாக ஆபத்து வருகிறது. கேகிலா மனுஷன் நந்தியற்றவர்களாக தங்களை பாதுகாக்கணும்ன்றக்காக ஒப்பு கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மனிதன்
இவருடைய அப்பா தெரிஞ்சா அவரை கொன்னுருவார். ஆனாலும் தைரியமாக அரண்மனையை விட்டு காட்டுக்கு தேடி வந்து திடப்படுத்தி தேவனுடைய சித்தப்படி நடக்கும் என்று சுயநலமின்றி தாழ்மையோடு எல்லாவற்றையும் செய்கிறார். அடுத்து என்ன செய்யறாரு பாருங்க, உடன்படிக்கை பண்ணின நண்பர். உடன்படிக்கை பண்ணின நண்பர் 18ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ வீட்டிற்கு போனான். கர்த்தருக்குள் திடப்படுத்தின யோனத்தான் நண்பர், கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின யோனத்தான். இப்படி ஒரு நண்பன் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு வேறொன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா கர்த்தர். ஆமா, அது இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தெரியும். அதே நேரத்துல அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தபடியால் சகோதரருக்காக ஜீவனை கொடுப்பதற்கு நாம் கடனாளியா இருக்கிறோம் சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது. பாடுகள் மக்களுடைய பண்புகளை வெளிப்படுத்துகிறது. யோபு வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டின் பக்தனாகிய யோபு பல்வேறு விதமான பாடுகள் வழியா கடந்து போனார். கடந்து போகும்போது பல்வேறு நண்பர்கள் அவரை தேடி வந்தாங்க. 3 பேர் வந்தாங்க இல்லையா? 3 பேர் வந்து 7 நாள் அமைதியா இருந்தாங்க. அமைதியா இருந்துட்டு 7வது நாள்ல இருந்து ஆரம்பிச்சு 30 அதிகாரங்கள்ல அவங்களுடைய கான்வர்சேஷன், அவங்களுடைய உரையாடல் தொடருது. என்ன தெரியுமா சொல்றாங்க? யோபு, நீ பாவம் செஞ்சிருக்க, அதனாலதான் இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறாய் என்று அவரை குற்றப்படுத்தினார்கள். யோபுவை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினார்கள். அப்போ பாடுகள் மனிதர்கள் நம் மீது எந்த அளவுக்கு அக்கறை வைத்திருக்கிறார்கள், நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்ம அடிக்கடி கேட்கிறோம், ஆண்டவரே ஏன் பாடுகள்? எதிர்காலத்துல தாவீது முக்கியமான பொறுப்புகளை எடுக்கும் போது மனிதர்களை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அவர் ஞானமாக செயல்பட முடியாது என்பதற்காக இந்த பாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். நல்லதுதானே செஞ்சேன், கேட்கலாம் மக்களுக்கு ஏன் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி சோர்ந்து விடவில்லை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, நம்ம எப்படி இருக்கோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? யோனத்தானை போல உண்மையான நண்பர்களா நம்ம இருக்கிறோமா? அடுத்து இன்னும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி படிச்சு நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பாடுகள் பண்புகளை வெளிப்படுத்துகிறதுன்னு படிச்சோம் இல்லையா? தாவீதுடைய பண்பு என்ன? கர்த்தரிடத்துல விசாரிக்கக்கூடிய பண்பு. அடுத்து யோனத்தானுடைய பண்பு தேடி வந்து தேற்றி தேவனுடைய திட்டத்தை உறுதிப்படுத்தின யோனத்தான். அடுத்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி படிக்கலாம். எங்க இருந்து படிக்கிறோம்னா 19ஆம் வசனத்துல இருந்து படிக்கலாம். பின்பு சீபூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷோமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா. இவங்க யாரு? இவங்க ஒரு கூட்ட மக்கள். யார்? இஸ்ரவேல் மக்கள் தான். என்ன தெரியுமா செய்யறாங்க? சும்மா இருக்க சவுல்கிட்ட தேடி போறாங்க. கேகிலா மக்கள் வந்து கேட்டாங்கன்னா சொல்லி கொடுப்போம்னு சொல்றாங்க. யோனத்தான் தேடி வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார், அவர் என்கரேஜ் பண்றாரு. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துக்கும் தாவீதுக்கும் சம்மந்தமே இல்லை. தாவீது நன்மை செய்த மாதிரியும் இல்லை, தாவீது மூலமாக அவர்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படவும் இல்லை. அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? இங்க இருந்து கிளம்பி எங்க போறாங்கன்னா கிபியாவில் இருக்கிற சவுல் இடத்துல போறாங்க. போய் தாங்களாக முன் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? தாவீது எங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆகிலான்ற இடத்த மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதோட நிறுத்தல. 20ஆம் வசனம். இப்பொழுதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். காரணமே இல்லாமல் பகைக்கக்கூடிய சீபூர ஏன் இவங்க அப்படி பண்றாங்க? மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக மனிதர்களை வேட்டையாடக்கூடிய மக்கள் இவர்கள். நம்ம அப்படி இருக்கிறோமா? விசுவாசிகளுடைய ஐக்கியத்துல கூட இப்படிப்பட்ட மக்கள் உண்டு இல்லையா? மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக காரணமே இல்லாமல் நம்மை பகைக்கக்கூடிய மக்கள் உண்டு இல்லையா? இந்த பகுதியை நீங்க பொறுமையா உட்காந்து படிச்சு பாருங்க. எத்தனை விதமான மக்கள் தாவீதுடைய வாழ்க்கையில ஈடுபடுறாங்கல்ல. தாவீது இந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது எத்தனை விதமான மக்களை அவர் புரிந்து கொள்கிறார். உடனே சவுல் அவங்கள பார்த்து என்ன சொல்றாருன்றத கொஞ்சம் பாருங்களேன். சவுல் வாயிலிருந்து வர்றது எல்லாமே கர்த்தருடைய திட்டம் அதான் வரும். ஆனா அவருடைய வாழ்க்கைக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் கிடையாது. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக.
எப்படி பாத்தீங்களா? எதற்கு ஆசீர்வாதம்? இன்னசென்ட். தப்பே செய்யாத தாவீது தப்பித்து ஓடும் போது அவரை பிடிச்சு நாங்க உங்க கையில கொடுக்கிறோம்னு சொல்லி சொன்னதால நீங்க கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லிட்டு அவர் சொல்றது பாருங்க. நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. நன்றாக விசாரித்து அறியுங்கள் சொல்லி சொல்றது இந்த ஏரோது ஞானிகளை பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா? நல்லா விசாரிச்சு அறிங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க, நான் வந்து அவரை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பயங்கர தந்திரவாதின்னு சொல்றான். சொல்லிட்டு அடுத்து 24ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப்பூருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோனின் பள்ளத்தாக்கிலே இருந்தார்கள். அவங்க பிளான் பண்ண மாதிரி தாவீதை பிடிச்சு கொடுக்கறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 25ஆம் வசனம். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். வளைந்து கொள்ளப்பட்ட ஒரு அனுபவம். தப்பிச்சே போக முடியாது. சீப்பூரார் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி பயங்கர பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. தாவீது வசமா மாட்டிட்டார். ஏன்னா சவுலோடு வந்தது ஒரு பெரிய படை. அந்த படையும் சரி, லோக்கல் இருக்கக்கூடிய பீப்புளும் தாவீதுக்கு எதிராக செயல்படுறாங்க. அவர்களை வளைத்து கொண்டார்கள். என்ன செய்யறதுன்னே தெரியல. வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வருது இல்லையா? ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னே தெரியல. எந்த பக்கம் திரும்பினாலும் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கு. என்ன ஆகுமோ ஆண்டவரே, என்ன ஆகுமோ சொல்லி தவிக்கக்கூடிய அனுபவங்கள் உண்டு இல்லையா? அந்த சூழ்நிலையில கர்த்தர் விட்டு விடுவாரா? அடுத்த வசனத்தை நீங்க பாருங்களேன். 16ஆம் வசனம். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதின் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மீது படையெடுத்து வந்திருக்கிறாள் என்றார். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலி கோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என் கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களிலே தங்கினான். கர்த்தர் பாதுகாக்கிறார். அவருடைய திட்டமின்றி நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடி கூட கீழே விழாது. பயப்படாதுங்க அருமையான சகோதர சகோதரிகளே, பயப்படாதுங்க. நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க வேண்டும். தாவீது காட்டுக்குள்ள இருந்தது கர்த்தருடைய சித்தமா? கர்த்தருடைய சித்தம். கடந்த முறை படிச்சோம் இல்லையா? தாவீது சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடிக்கு அந்த ஆசாரியர் இடத்துல போய் அப்பத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை தான் கர்த்தருடைய சித்தமா? கர்த்தருடைய சித்தம். ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார்? கர்த்தரையே சார்ந்து கொள்வதற்கு, கர்த்தரிடத்திலே விசாரிப்பதற்கு, பண்புகளை வெளிப்படுத்துவதற்கு, மற்றவர்களுடைய பண்புகளை அறிவதற்கு, மற்றவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதையே கண்டுபிடித்து நிறைவேற்றுவதற்கு தேவன் இந்த பாதையை பயன்படுத்தினார். பாடுகள் தாவீதை பக்குவப்படுத்தியது. பாடுகள் தாவீதை இன்னும் பலப்படுத்தியது. பாடுகள் எதிர்கால கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று தாவீதை அதிகமாக உருவாக்கியது. கேள்வி கேட்டே உட்கார்ந்துருக்கோமா? ஏன்ற கேள்விக்கு பதில், ஆண்டவரே, நான் இன்னைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை எனக்கு புரியல. ஏன் மனிதர்கள் இப்படி எல்லாம் செயல்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, இந்த எல்லா சூழ்நிலை மத்தியிலேயும் உங்களுடைய சித்தத்தை செய்துவிட எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஜெபிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடந்து போகிற எந்த பாதையும் வீணாகாது, எந்த வேதனையும் வீணாகாது, எந்த கண்ணீரும் வீணாகாது. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை அழிக்க முடியாது.
நாமாக போய் அவருடைய சித்தத்தை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோமானால் விளைவுகள் உண்டு. தாவீது பின்னாடி அந்த காரியத்தை தான் செஞ்சார். அது வரைக்கும் பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில தாவீது பக்குவப்படுத்தப்பட்டார். இன்னைக்கு ராத்திரி இப்படிப்பட்ட கிருபை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக ஜெபம் பண்ணலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். சற்று அமைதியா பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியிலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்ன்றதை கேட்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரி இந்த வேதாராய்ச்சி மூலமாக எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க ஆண்டவரே? இதுவரை தானே தன்னுடைய இஷ்டப்படி செயல்பட்ட தாவீது கர்த்தரிடத்துல முதலாவது விசாரிக்கிறார், மறுபடியும் விசாரிக்கிறார், ஏபோத்தை வச்சு விசாரிக்கிறார், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து உறுதிப்படுத்தினோடு அதன் அடிப்படையில செயல்படுகிறார். அருமையான தேவனுடைய மக்களை, கர்த்தரிடத்துல விசாரிப்போமா? ஆலோசனை கர்த்தான் வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய ஒரு பெயர் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் கொடுக்கிற ஆலோசனை அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது. அவருடைய பிள்ளை மூலமாக கர்த்தருக்குள் தாவீதின் கையை பலப்படுத்தின யோனத்தான். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு எவ்வளவு நல்லது இல்லையா? கர்த்தருடைய சித்தத்தை உறுதிப்படுத்தின யோனத்தான். நீர் ராஜாவாய் இருப்பீர், நீர் ராஜாவாய் இருப்பீர். அது கர்த்தருடைய சித்தம். ஆண்டவரே, உடைய சித்தத்தை அறிந்து செயல்பட எனக்கு கிருபை தாரும். நானும் யோனத்தானை போல எல்லா சூழ்நிலையிலையும் நேசிக்க, நன்றியுள்ளவனாக இருக்க, தேவனுடைய சித்தத்தை மற்றவர்கள் செய்வதற்கு விட்டு கொடுக்க, என்னுடைய சுயநலமில்லாதபடிக்கு அவர்களை உற்சாகப்படுத்த கிருபை தாரும் ஜெபம். கேகலா மக்கள் மாதிரி இருக்கிறோமா? நம் மூலமாக நன்மை பெற்றவர்கள் நன்றியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். தங்களுக்கு பிரச்சனை வரும்போது இந்த சீப் ஊரார் மாதிரி இருக்கிறோமா? சும்மா இருக்க தாவீதை கொண்டு போய் நாங்க பிடிச்சு கொடுப்போம்னு சொல்லி போனாங்களே. ஆண்டவரே, எங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கு, எங்களுக்கு கிருபை தாரும் ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அன்புள்ள ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கையின் பாடுகள் அனுபவத்தில் இருந்து எனக்கும் எங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாடுகள் மத்தியில கடந்து செல்லும் போது அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிறீர்கள். அநேக நேரங்கள்ல மாம்சத்தில் இருந்து, சுயத்தில் இருந்து, எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் அநேக காரியங்களை செய்துவிட்டு குழம்பி தடுமாறி மறுபடியும் உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். மன்னியும் ஐயா. ஒவ்வொரு படியிலேயும் உடைய சமூகத்துல விசாரிக்க, மறுபடி விசாரிக்க, அதை உறுதிப்படுத்தி அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. தாவீதுடைய கரத்துல எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை இல்லை ஆண்டவரே, ஆனா எங்க கையில கொடுத்திருக்கிறேன். விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறேன், திருச்சபையை கொடுத்திருக்கிறேன். ஆகவே உடைய சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நன்றியற்றவர்களாய் வாழ்ந்து விடாதபடிக்கு, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறவர்களாக இல்லாதபடிக்கு, யோனத்தானை போல வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். தேடி செல்ல, திடப்படுத்த, தேவனுடைய சித்தத்தை உறுதிப்படுத்த உடன்படிக்கை செய்யக்கூடிய நண்பர்களாக எங்களை காத்துக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கை மூலமாக அநேகர் தூக்கி விடப்பட கிருபை தாரும் ராஜா. ஆண்டவரே, பாடுகள் மத்தியில மக்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் போது அதை புரிந்து கொள்ள, அதன் அடிப்படையில் கவனமாக வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி வரை உடைய சித்தத்தை மாத்திரம் செய்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்துல பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் என்னென்ன காரியங்களுக்காகவே நோக்கி பார்க்கிறார்களோ அவை எல்லாவற்றிற்கும் நீர் பதிலை தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் உமோடு நெருங்கி வரவும், உடைய சுத்தத்தை செய்வதற்கு எங்களை உந்தி தள்ளவும் கிருபை தாரும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.